மீடியா அன்பர்களுக்கு வணக்கம். நான் பரக்கா சோலார் ஆம்பூர்லேருந்து பேசுகிறேன். எங்கள் கம்பெனி பரக்கா சோலாரு கடந்த 12 வருஷமாக சோலார் பிஸ்னஸில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு மெயின் எங்களுடைய டைப்பு டிரான்சன் கம்பெனிலேருந்து எங்களுக்கு தொடர்பு. அவங்க ஏறக்குறைய 20 வருஷத்துக்கு மேலாக சோலார் தொழிலில் இருக்காங்க. முக்கியமாக எங்கள் டிரான்சன் கம்பெனி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்லூரிகள், இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி, பல கல்வி நிறுவனங்களுடன் நாம் கல்வி சார்ந்தும் ஆராய்ச்சி சார்ந்தும் சோலார் விஷயத்தில் இருக்கிறோம். ஆக சோலார் பற்றி சில அடிப்படை விஷயங்கள் மக்களுக்கு இது மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வரேன். சில ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்கள் இருக்குது. ஆனால் அதை எப்படி யார்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. சோலார்ன்றாங்க. சோலார்னா என்ன அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக சோலார்ன்றது சூரிய ஒளியினால் உருவாக்கி மக்களுக்கு ஒரு பெரிய நன்மை கிடைக்கிற ஒரு பொருள். நிறைய பேர் சோலார்னா சூரிய வெப்பத்தினால தான் அது மின்சாரம் உற்பத்தி ஆகி நம்ம வீடுங்களுக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சோலார் வெப்பத்தினால இல்லை, சூரிய ஒளியினால தான் நமக்கு மின்சாரம் உற்பத்தி ஆகுது. இப்போ இது சூரிய ஒளியினால் உருவாக்கியதுல 3 விதமான தொழில்கள் இது மூலமாக நடக்குது. ஒன்று பெரிய தொழிற்சாலைகளுக்கு, ரெண்டாவது தொழில் நிறுவனங்களுக்கு. தொழில் நிறுவனம் மீன்ஸு காலேஜு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல்ஸு, இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு. மூணாவது வீடுங்களுக்கு, டொமஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, வீடுங்களுக்கு. இப்போ மத்திய அரசு, மாநில அரசு இந்த வீடுங்களுக்கு தான் மானியமும் தருது, நிறைய சலுகைகளும் தருது. இப்போது வீடுங்களுக்கு போடுறதுக்கு நிறைய பேர் என்ன அப்படின்வாங்கன்னா, சோலார் போட்டால் என்ன நன்மை? சோலார் போட்டால் உங்களுக்கு 25 வருஷத்துக்கு உங்களுடைய மின் கட்டணத்தை நீங்கள் ஏறக்குறைய இல்லை அப்படின்ற நிலைமையில் உங்களுக்கு பயன் அளிக்கும். அதாவது நீங்கள் ஒரு முறை முதலீட்டு செய்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சோலார் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 25 வருடங்களுக்கு இலவச மின்சாரம் கிடைக்கும். கூடவே அரசாங்கத்தின் ஊக்கத்தொகையாக உங்களுக்கு 78,000 ரூபாய் மானியமும் கிடைக்கும் ஒரே நேரத்தில். இது எப்படி அப்படின்னா, அவங்கவுங்க வீட்டுக்கு யார் யாருக்கு எவ்வளோ தேவை இருக்குது அது கிலோவாட் கணக்கில் அதுக்கு கணக்கிடுவாங்க. அதாவது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, நடுத்தர ஃபேமிலியில் எங்கள் வீட்டில் 2 ஏசி இருக்குது, மற்ற பிரகாரம் ஃப்ரிட்ஜு, ஏசி என்ன நார்மலாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இருக்குது. அப்போது எவ்வளோ வரும் அப்படின்ற சமயத்தில் அதை எங்கள் நிறுவனமே கணக்கிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் சர்வீஸ் நம்பர் கொடுத்தீங்கனால உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது மின்சாரம் அப்படின்றது கணக்கிட்டு அது கிலோவாட்டில் கணக்கில் சொல்லுவாங்க. இப்போது 2 கிலோவாட் உதாரணத்துக்கு அப்படின்னா உங்களுக்கு 1,60,000 ரூபாய் உங்களுடைய முதலீடாக வரும். ஆனால் அந்த 1,60,000த்தில் அரசாங்கம் உங்களுக்கு 60,000 ரூபாய் நேரடியாக உங்கள் வங்கி கணக்குலேயே சப்சிடியாக கொடுத்துருவாங்க, மானியமாக கொடுத்துருவாங்க. 3 கிலோவாட் அப்படின்னா 78,000 ரூபாய் கொடுப்பாங்க. இப்போது அந்த 78,000 ரூபாய் தான் அதிகபட்ச மானியத் தொகையாக அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கு. அதாவது நீங்கள் 2 கிலோவாட்லேருந்து 10 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் போடுறது 2 கிலோவாட்டுக்கு 60,000 ரூபா, 3 கிலோவாட்லேருந்து 10 கிலோவாட் வரைக்கும் 78,000 ரூபா உங்களுக்கு மானியமாக கிடைக்கும். சரி, இப்போ இது கரண்ட் இருக்கிற நேரத்தில் கரண்ட்டு வேலை செய்யுமா, இல்லை கரண்ட் இல்லாத நேரத்தில் கூட செய்யுமா அப்படின்னா, இல்லை, கரண்ட்டு இருந்தால் தான் செய்யும். ஆன் கிரிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மின்சாரம் இருக்கிற நேரத்தில் தான் இது ஒர்க் செய்யும். இதனுடைய முக்கியமாக மெயின் என்ன அந்த கான்செப்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மணி சேவிங். உங்களுக்கு பணம் சேமிக்கணும், மக்களுக்கு பணம் சேமிக்கணும். அந்த அதனுடைய இந்த சூரிய ஒளியினால இயற்கையினால கிடைக்கிற பலனையும் அனுபவிக்கணும் அப்படின்றதுனால தான் அரசாங்கம் இது ஊக்குவிக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருக்குது. பெட்ரோல் பேங்க்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிகளும் பெட்ரோல், இப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், கார் எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. இப்போது அதிகபட்சமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, ஈவன் நமக்கு கேஸ் சிலிண்டர் அது கூட இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு பிறகு எல்லாமே எலக்ட்ரிக்காக மாறும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இது நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் எங்களுடைய தொழில் கருத்தரங்களை எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே அது உண்மையாக வர நமக்கு கண்ணு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படி அப்படின்னா, இப்போ இந்த வார் நடக்கிறதுனால
பெரும்பாலான எல்லா இடங்கள்லையும் சிலிண்டரு ரொம்ப அத்தியாவசியமான அந்த சிலிண்டரை வந்து தட்டுப்பாடு ஆகி எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எலக்ட்ரிக் ஸ்டவ் ஆரம்பித்தா அது மின்சாரம் மூலமாக தானே போகுது. அப்போ மின்சாரத்துக்கு செலவு எவ்வளோ ஆகும்? ஆனால் இதே நீங்கள் சோலார் போட்டிருந்தீங்கன்னா அந்த மின்சார பில்லெல்லாம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆக நமக்கு வந்து நம்முடைய நிறுவனம் ஏறக்குறைய 20 வருஷத்துக்கு மேலே அனுபவம் பெற்ற ஒரு நிறுவனம். அதையும் நாங்கள் வந்து கல்வி சார்ந்த இதில் நிறைய எங்களுடைய தொடர்பு இருக்கிறனால எங்களுடைய டிரான்சனுடைய மேனேஜிங் டைரக்டர் திரு விஜயபாலன் அவர்களுக்கு ஏறக்குறைய 30 வருட அனுபவம் இதில். ஆக தமிழ்நாட்டின் ஒரு நம்பத்தகுந்த ஒரு பிராண்டு டிரான்சன்னு. அந்த டிரான்சனோட நாம் தொடர்பு கொண்டு நம்முடைய தொடர்பில் பரக்கா சோலார் ஆம்பூர் அப்படின்னு நாங்கள் செய்துட்டு இருக்கோம். பெரும்பாலான ஆம்பூரில் இருக்கிற நிறைய இடங்கள்ல எல்லாம் நம்ம வந்து இப்போதைக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. மற்ற பிரகாரம் சோலார் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டால் அதை வந்து நாங்கள் நிவர்த்தி செய்வோம். நன்றி.